தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் அன்பிற்கினியவர்களே வணக்கம். இன்று தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. கடவுளின் பராமரிப்பை எகிப்தில் வியத்தகு முறையில் அனுபவித்த இஸ்ரேல் மக்கள் விரைவில் அதனை மறந்து தங்கள் குடம் காலியாக இருப்பதாக கடவுளிடம் முணுமுணுக்கின்றனர். காலி குடத்துடன் தண்ணீர் எடுக்க வந்த சமாரிய பெண் குடத்தை கிணற்றருகில் போட்டுவிட்டு ஊருக்குள் ஓடி மற்ற காலிக்குடங்களையும் இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். என் வாழ்வும் ஒரு காலிக்குடம் என்றுணர்ந்து நிற்கும் நம் வாழ்க்கை தருணங்களில் வாழ்வு தரும் தண்ணீராக வருகிறார் இறைவன். அவர் என்னுடன் இருக்கிறார் என்ற மன உறுதியை பெற இத்திருப்பலியில் இணைவோம். இன்றைய இந்த திருப்பலியானது இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய மத்தேயு அன்பிய குடும்பங்களால் இணைந்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இப்பகுதியில் வாழும் எல்லா குடும்பங்களுக்கும் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி அனைவருக்கும் நல்ல உடல்நலம் வேண்டி பிள்ளைகள் ஞானத்தில் கல்வியில் அறிவில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டி அரசு பொதுத் தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுக்க வேண்டி இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரித்த அடைக்கலமேரி என்பவரின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கப்படுகிறது. ஜோசப் ராஜ், சபரி அம்மாள், சூசை, அந்தோனி, லூர்து அம்மாள் இவருடைய ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கப்படுகிறது. சவரிமுத்து, செங்கோல், இருதயமேரி, கிரேசி, லூர்து, ராஜாத்தி, ஜோசப் இவர்களின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக இவ்வழியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, மது நாளாகி இன்று மது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீரே
பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என்மேல் தெளிப்பேன். நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடையச் செய்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இரக்கப் பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் முன்னா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவராகிய கடவுளின் வியத்தகு பராமரிப்பால் செங்கடலை கடந்த இஸ்ரேல் மக்கள் அவரின் பராமரிப்பை மறந்து தண்ணீர் இல்லை என்று மோசே வழியாக ஆண்டவரிடம் முறையிட, ஆண்டவரும் அவர்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் தரும் நிகழ்வை நம் கண்முன் கொண்டு வருகிறது. முதல் வாசகம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 3 முதல் 7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து இறப்பிடம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்து உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபேல் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்களுக்கான மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் அருள்வாக்கு.
துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல்தனிலே. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளுக்கு ஏற்புடையவராதலால் விளையும் பயன் பற்றி ரோமை திருச்சபைக்கு எழுதுகின்ற பவுல், நம்பிக்கையால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராயுள்ளோம் என்றும், நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தது அவருடைய அன்பை காட்டுகிறது என்றும், இதுவே நாம் அவருடைய மாட்சியில் பங்கேற்க எதிர்நோக்கை தருகிறது என்றும் விளக்குகின்றார். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிய நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை கிறிஸ்து இயேசு மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகின்றது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை திருவார்த்தைகள் 5 முதல் 42 வரை.
அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த ஒரு ஊருக்கு வந்தார். அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறு ஒன்று இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மோள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என்று கேட்பவர் யாரு என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவருக்கு உமக்கு வாழ்வு தரும் நீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மோள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பை விட நீ பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வை அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்பொழுது எனக்கு தாகம் எடுக்காது. தண்ணீர் மோள நான் இங்கு வர தேவை இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டி கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவன் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உம்மிடம் இருப்பவரும் உன் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வரும், அப்பொழுது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவார்கள். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்பை ஏற்ற உள்ளத்தால் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்று கூறினார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தார். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக்கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும்
என்ன வேண்டுமென்றோ அவரோடு என்ன பேசுகின்றீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றவும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்புதான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளியை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகின்றார், நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கின்றார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்வடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அதை உழைப்பின் பயனை அடைகிறீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்வதை அனைத்தையும் என்னிடம் சொன்னவர் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர்கள் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு வேண்டிக் கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், அப்பொழுது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்தும் கொண்டோம் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். தவக்காலத்தில் முதல் ஞாயிற்று எதை பற்றி நாம் சிந்தித்தோம்? ஞாபகம் இருக்கா? தவக்காலத்தில் முதல் வாரத்தில் நாம் எதை பற்றி சிந்தித்தோம்? இயேசு சோதனைக்கப்பட்டதை தியானித்தோம். 2ஆம் வாரத்தில் இயேசு உருமாற்றம் அடைந்ததை நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் நாம் நம்முடைய இயேசு நமக்கெல்லாம் உண்மை நீரான, தாகமே இருக்காத ஒரு நீரை கொடுப்பவராக இருக்கின்றார். அதிகாலை 2 மணிக்கு ஒரு பணக்கார ஒருவருக்கு தூக்கம் வரலை. திடீர்னு எந்திரிச்சுக்கிறாரு. தூக்கம் வரத்துக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் தூக்கம் வரலை. அதனால் தன்னுடைய வீட்டில் இருந்த பால்கேணியில் போயிட்டு நடக்கிறாரு. அப்போயாவது தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்கே போய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு இன்னும் தூக்கம் வரலை. அப்போ அவர் நினைக்கிறாரு, சரி நம்மளுடைய காரை எடுத்துக்கிட்டு ஊர் வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும், அப்போ நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும் பொழுது அவர் ஒரு ஆலயம் திறந்திருப்பதை பார்க்கிறார். இந்த நேரத்தில் ஆலயம் எப்படி திறந்திருக்கின்றது என்று அவருக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் சரி, நமக்குத்தான் தூக்கம் வரலையே, அட்லீஸ்ட் கடவுள்கிட்ட போய் வேண்டுனா நமக்கு தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறார். அங்கே போய் பார்க்குறாரு, ஒருவர் ஆண்டவருடைய திருவுருவ சிலைக்கு முன்பாக மொண்டியிட்டு அங்கே வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அதை ஆச்சரியத்தோடு பார்த்த இந்த செல்வந்தர்
அவர்கிட்ட போயிட்டு இந்நேரத்தில் எப்படி இவர் இங்கே வேண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த நேரத்தில் வந்து இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவிக்கு நாளைக்கு அறுவை சிகிச்சை, ஆனால் அந்த அறுவை சிகிச்சைக்கான பண உதவி என்கிட்ட இல்லை. அந்த அறுவை சிகிச்சை பண்ணலை அப்படின்னா என்னுடைய மனைவி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, வேகமாக அவர் காருக்கிட்ட போய் அவர் வச்சுருந்த அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு, ஐயா இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் மனைவிக்கு தேவையான அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அப்படி இந்த பணம் பத்தலை அப்படின்னா இந்த என்னுடைய விசிட்டிங் கார்டு அதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதில் என்னுடைய முகவரியும் என்னுடைய அலைபேசி நம்பர் அதாவது ஃபோன் நம்பரும் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பண உதவி தேவைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். பணத்தை வாங்கி கொண்ட அவர் அந்த முகவரி சீட்டை அவர் வாங்கிக்கலை. ஏன் இதை வாங்கலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு அதாவது முகவரி அப்போ அவர் சொல்கிறாரு, அவருடைய முகவரி என்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறார். யாரோட முகவரி அப்படின்னு சொல்லி அந்த நபர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, உங்களைய இந்த இடத்துக்கு இந்த நேரத்தில் அழைத்து வந்தவருடைய முகவரி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அதாவது கடவுளை கை காட்டுறார். அவருடைய முகவரி எனக்கு இருந்தாலே போதும், என்னுடைய வாழ்வில் எனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் என்று கூறுகின்றார். அந்த செல்வந்தரும் அவருக்கு உதவி செய்தோம் என்ற மனநிலையோடு அங்கிருந்து அவர் சென்று விடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தனக்கு உதவுவார் என்று இந்த நிகழ்வில் வரும் அந்த ஏழை முழுமையாக நம்பினார். ஆண்டவர் எனக்கு உதவுவார் என்று முழுமையாக நம்பியதன் காரணமாக அவருக்கு அங்கே உதவி வழங்கப்பட்டது. தவக்காலத்தில் 3ஆம் வாரத்தில் நம்ம இருக்கின்ற நாம் அனைவருமே நம்பிக்கையாலை மட்டும்தான் கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு சீராகும், நம்முடைய வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் மறையும் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாக, இன்றைய வாசகங்கள் மூலமாக கடவுள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இஸ்ராயலின் மக்களினுடைய அவநம்பிக்கையை நாம் பார்ப்போம். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட கூட்டி செல்லும் பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு, அப்பா நம்மக்கிட்ட விறகு இருக்குது, நம்மக்கிட்ட தீப்பந்தம் இருக்குது, பலி கொடுக்கக்கூடிய ஆடு எங்கே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு கேட்குறாரு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, கடவுள் நமக்கு கொடுப்பார் என்று கூறுகின்றார். அதே மாதிரியே அங்கே போகிறாங்க. அந்த நிகழ்வை நம்ம படிச்சிருப்போம் பைபிளில். அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல கடவுள் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே கொடுக்குறார். அதாவது யார் ஒருவர் முழுமையாக கடவுளை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் செய்வார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்படியெல்லாம் கடவுள் தம் மீது அன்பு செய்கின்றார், மக்களை அன்பு செய்தார். இஸ்ராயல் மக்களை நாம் பார்ப்போம். எகிப்தில் அடிமையாகி கிடந்தார்கள். எகிப்தில் எகிப்தியர்ஸ் அவங்கள வந்துட்டு அதிகமாக வாட்டுனாங்க, வதக்குனாங்க, அவங்கள அடிமையாக வைத்திருந்தார்கள். அப்படி இருந்த நிலையிலிருந்து கடவுள் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வருகின்றார். வெளியே அழைத்து கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் பாலைவனத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறாரு. பகலில் அந்த ஒளியின் மூலமாக அவர்களை தீ பிளம்பின் மூலமாக இரவில் அவர் காப்பாற்றுறாரு. பகல்லையும் அவர்களை அரவணைத்து கூட்டி சென்று செல்கின்றார் ஆண்டவராகிய கடவுள். அப்படி ஒவ்வொன்றாக இறைவன் அவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாலும் கூட தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்க மாட்டார் என்ற அவநம்பிக்கையில் இன்று கடவுளை பார்த்து முணுமுணுக்கின்றார்கள். அதாவது எல்லாத்தையும் பார்த்தார், தண்ணி கொடுக்காமல் இருப்பாரா கடவுள் அவர்களுக்கு? ஆனால் அவர்கள் அவநம்பிக்கையில் முணுமுணுக்கின்றார்கள், கடவுளுக்கு எதிராக வார்த்தைகளை விடுகின்றார்கள், கடவுளுக்கு எதிராக பேசுகின்றார்கள்.
ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக ஆப்போசிட்டாக இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அந்த சமாரிய பெண் கடவுளை, ஆண்டவராகி இயேசுவை முழுமையாக நம்புகின்றார். இயேசுவை இறைவாக்கினர், அதாவது யோவானுடைய நற்செய்தி எதற்காக எழுதப்பட்டது என்பதை யோவானே அவருடைய வாசகங்களில் சொல்கிறாரு. அதாவது யோவான் 20:31 கடைசியாக அவர் சொல்கிறாரு எதற்காக தன்னுடைய வசனத்தை அவர் எழுதினார் என்பதை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நூலினை உங்களுக்கு நான் எழுதுகின்றேன் என்று கூறுகின்றார். அதாவது இயேசு இறைமகனாகிய இயேசு என்று நாம் நம்புவதற்காக யோவான் இந்த நற்செய்தியில் எழுதுகின்றார். எனவே அவருடைய அந்த நற்செய்தி நாம் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது நிறைய அந்த 3 நற்செய்தியிலும் இல்லாத விஷயங்கள் இவருடைய நற்செய்தியில் இருப்பதை நாம் காண முடியும். அதாவது அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமே இல்லாத இருப்பார்கள். அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பசியே இருக்காது. அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு என்றுமே ஆறுதல் கிடைக்கும் என்பதை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இந்த நற்செய்தியில் அந்த சமாரிய பெண் கடவுளை முழுமையாக நம்புகின்றார். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே எப்பொழுதும் சச்சரவு இருந்து கொண்டே இருந்தது. காரணம், சமாரியர்கள் ஒரு காலத்தில் யூதர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அசீரியர்களை மணந்ததால், அதாவது யூதர்கள் அல்லாதவர்களை மணந்ததன் காரணமாக அவர்கள் அந்த யூத தன்மையை இழக்கின்றார்கள். தூய்மைவாதம் பேசிய யூதர்கள் இவர்களை, அதாவது வேறு மதத்துடையவர்களை கல்யாணம் செஞ்சது கொண்டதாலும் மணந்து கொண்டதாலும் அவர்களை யூதர்களாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் அந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவு இருந்தது. இந்நிலையில் இயேசு யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருந்த அந்த சண்டை சச்சரவை தீர்க்கும் விதமாக அந்த இடத்திற்கு செல்கின்றார். அந்த சமாரிய பெண்ணிடம் பேசுகின்றார். எந்த யூதரும் சமாரியர்களோடு பேச மாட்டார்கள். அது பேசினாலும் அவர்களோடு எந்த உறவும் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு அவருடன் பேசுவதன் காரணமாக நாம் ஒவ்வொருவரும் எந்த ஒரு வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் மற்றவர்களோடு பழக வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற நற்செய்தியை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். நம்பிக்கையுடையோர் கடவுளுடையோர் என்று நாம் 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அதாவது கடவுளுக்கு ஏற்ற செயல் எது என்பதை நாம் யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இயேசு கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்கின்றார். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்பதை ஆண்டவராகிய இயேசு நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அதாவது இயேசுவை நாம் முழுமையாக நம்புகின்ற பொழுது, இயேசுவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாமும் அந்த நமக்கு தாகமே இராத தண்ணீரை கடவுள் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? கடவுளை நாம் முழுமையாக நம்பி அவர் சொல்வதை நாம் செய்கின்றோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய தவக்காலங்களில் நம்ம எத்தனையோ தவ முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருப்போம். அந்த தவ முயற்சிகள் எல்லாம் விட இயேசுவை நம்புவது, அவர் இந்த உலகில் நமக்கு படிப்பித்த அந்த படிப்பினைகளை நாம் நம்முடைய வாழ்விலை செயலாக்கம் செய்யும் பொழுது அதுவே தவக்காலத்தினுடைய சிறந்த ஒரு தவமாக நமக்கு இருக்கும். எனவே நம்முடைய வாழ்வில் இயேசு முழுமையாக நம்புவோம். அவர் நமக்கு கற்பித்தவற்றை நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து செய்வோம். இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா
நமது எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இப்பொழுது மன்றாட்டாக இறைவனுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். இறைவா, திருச்சபை என்னும் பாறையிலிருந்து வழிந்தோடும் தண்ணீர் இவ்வுலகின் அன்பு, அமைதி, இரக்கம் மற்றும் நீதியின் தாகத்தை தணிக்க வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பாலினம், சமூகம், அறநெறி அடிப்படையில் பாகுபடுத்தப்பட்டு ஏற்படுத்தப்படும் ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து அனைவரும் சமம் என்ற நிலையில் ஒருவர் மற்றவரின் நலன் நாட வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, வியாபாரமாக்கப்பட்டு மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு நிற்கும் தண்ணீர் என்ற வாழ்வாதாரத்தை பெற வழியற்று நிற்கும் எம் சகோதர சகோதரிகள் தங்கள் நீதியை பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, தனிமை, சோர்வு, வறுமை என்று வாழும் அனைத்து பெண் குழந்தைகளுக்காகவும் வளரிளம் பெண்கள் தங்களுடைய தன் மதிப்பையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளும் வரமலர்ல இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்பமாக. எங்களை படைத்து காத்து வரும் இறைவாம், நீர் நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அது அருளும் ஆசிரையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிந்தருளும். தனிப்பட்ட முறையிலும் ஒரே குடும்பமாகவும் இணைந்து நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்பி கேட்டவைகள் அனைத்தையும் நீர் கனிவுடன் தர வேண்டுமென்று உம்மகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். முழு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறை அன்பின் நெருப்பை பற்றி எரியச் செய்தார். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்.
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ,
எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருக்கின்ற புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்திடும் அருமருந்தாக அருள் புரியும். இது இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
வாரறிக்கை மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை ரோமை நகர் புனித பிரான்சிஸ் நினைவு நாள். 15ஆம் தேதி வரும் ஞாயிறு தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. வார நாட்களில் எல்லா நாட்களிலும் மாலையில் திருப்பலி நடைபெறும். வரும் வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதையை வழிநடத்தக்கூடியவர்கள் புனித சகாய அன்னை அன்பியம், புனித சவேரியார் அன்பியம், புனித பேதுரு அன்பியம், மரியாயின் சேனையினர். புதன்கிழமைக்குள் உங்கள் பிரதிகளை பெற்று பயிற்சி எடுத்து வர அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்வோர் புனித ஜெபமாலை அன்னை அன்பியத்தார். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 6500. அன்பிய கூட்ட அறிக்கைகள். பவுல் அன்பிய மாதாந்திர கூட்டமானது இன்று மாலை 5 மணி அளவில் செம்மொழி நகர் 7வது தெருவில் திரு ராஜன், திரு சலித் ஆகியோரது இல்லங்களில் நடைபெறும். புனித யூதா அன்பிய கூட்டம் இன்று ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு ரெக்ஸ் சுசிலா 5 ஜாங்கிட் நகர் 5வது தெரு சி ஜோனில் நடைபெறும். அனைத்து உறுப்பினர்களும் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். தூய லேய்கா மரியன்னை மருத்துவமனை பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷனானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. +2 படித்தவர்கள் மற்றும் தவறியவர்கள் இந்த படிப்பில் சேருவதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். நமது அக்ஸீலிய மேல்நிலைப் பள்ளியிலிருந்து அறிக்கை. நன்கு அனுபவமிக்க ஆர்வமுள்ள தினசரி பட்டிய படிப்பில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சலேசி அருட்சகோதரியால் நடத்தப்படுகின்ற அக்ஸீலிய மேல்நிலை பள்ளி மற்றும் அக்ஸீலிய மெட்ரிக் பள்ளிகளில் வருகின்ற 2026-27 கல்வி ஆண்டில் பணிபுரிய தேவைப்படுகிறார்கள். அதன் அடிப்படையிலே BA B.Ed or MA B.Ed History, MSc B.Ed Maths, BSc B.Ed or MSc B.Ed Computer Science, MA B.Ed English, Office Staff Specialized in Computer, Physical Education Teacher மற்றும் Helper. எனவே விரும்புபவர்கள் சகோதரிகளை அணுக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் புதிய ஜெனரேட்டர் ஒன்று வாங்கி நமது பேராயர் அவர்களால் மந்திரிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு இருக்கிறது என்பதை அறியும் வகையிலே அதற்கான வரவு செலவுகள். இதற்கு நன்கொடை வழங்கியவர்கள் ஜோமதன் ஷீவா குடும்பத்தார் 10,000, இவாஞ்சலின் 5,000, இருதயராஜ் ரெஜினா 5,000, சந்தியாவு குழந்தை மலர் செல்வி 20,000, அல்ஃபோன்ஸ் 1000, வின்சென்ட் 10,000, ஜஸ்டின் ஆல்பர்ட் ஜெனிஃபர் 2,000, அல்ஃபோன்ஸ் அந்தோனி அம்மாள் 10,000, லோகநாதன் தேவி குடும்பத்தார் 2,000, ஆரோக்கியசாமி லில்லி 5,000, சபரிமுத்து ஜாக்லின் 3,000, சதீஷ்குமார் சசிகலா 4,000, பாடகர் குழுவினர் 15,000, அருள் ஜோசப் ராஜ் 4,000, இருதய பிரபு நான்சி 5,000, ஜோசப் ஸ்டீஃபன், கேப்ரின் மேரி 5,000. திருவாளர் பிரவீன் வழியாக பலரிடமிருந்து 1,00,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜசேகர் இந்திரா 4,000, தாமஸ் ஜெய்சீலி 10,000, அலெக்சாண்ட்ரியா 10,000, பாபு கன்ஸ்ட்ரக்ஷன் 5,000, ராணி ஜேம்ஸ் 4,000, ஜோசப் மற்றும் ஜோசபின் பெர்னா 2,000, மரியமிக்கேல் 3,000, ஆல்பர்ட் லில்லி 5,000, பத்மா ஜேம்ஸ் 1,000, ஜோசப் தீபா 10,000, ஆரோக்கியம் ஷர்மிளா குடும்பத்தார் 5,000. ஆக மொத்தம் 2,65,000 வரவாக
நன்கொடையாக பெறப்பட்டிருக்கிறது. நன்கொடை வழியாக 2,65,000 புத்தாண்டு பரிசு சீட்டு குழுக்கள் வழியாக 2,83,000 சேர்ந்து மொத்தம் வரவு ஜெனரேட்டருக்காக 5,48,000, செலவாக ஜெனரேட்டர் 5 லட்சம், வயரிங் வேலைக்காக 70,000, அது வைப்பதற்கு தேவையான கொத்தனார் மற்றும் வேலைகளுக்காக 45,300 மற்றும் வண்டி வாடகை இறக்குவதற்கு கூலியாக 4,000. ஆக மொத்த செலவு 6,22,000. வரவு 5,48,000, செலவு 6,22,000, பற்றாக்குறை 74,000. இது உங்களுடைய குடும்ப அட்டையிலிருந்து பெறப்பட்ட பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக நமக்கு நன்கொடையாக அருமையான நமக்கு அதற்கு தேவையான பாதுகாப்பு, மழை வெயிலுக்கு பாதுகாப்பாக அதற்கு செட் போட்டு வழங்கியவர்கள், நமக்கு அழகான ஒரு இதை வழங்கி கொடுத்தவர் ஏற்கனவே நமக்கு ஆலய நுழைவாயிலுக்கு கேட்டை செய்த கென்னடி அவர்கள். எனவே அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய வாரத்திலே ஆர்ச்சிற்கு செலவான கணக்கு வழக்கு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இன்றைய நாளிலே தந்தை அவர்கள் ஒத்தக்கடை புனித அந்தோணியார் சிபிஎஸ்இ ஸ்கூலிலே பணியாற்றி கொண்டு அதை வழிநடத்தி வருகிறார்கள். தந்தை அவர்கள் இப்பொழுது நம்மோடு அவருடைய சேர்க்கைக்காக பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபாதர் அல்ஃபோன்ஸ் வேளாங்கண்ணி, ஒத்தக்கடையில் பணி செஞ்சிட்ருக்கேன். புனித செயின்ட் ஆண்டனிஸ் அகாடமி தான் எங்களுடைய ஸ்கூல் பேர். செயின்ட் ஆண்டனிஸ் அகாடமி போன வருஷம் தான் நாங்கள் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. ப்ரீகேஜிலேருந்து 2ஆம் கிளாஸ் வரையே நாங்கள் போன வருஷம் ஆரம்பிச்சிருந்தோம். இந்த வருஷம் ப்ரீகேஜிலேருந்து 5ஆம் கிளாஸ் வரையே தொடங்கியிருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். பூசை முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வழங்கப்படும். உங்களுடைய வீட்டில் இருக்க பிள்ளைங்களையோ அல்லது உங்களுடைய அண்டை வீட்டாரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ சொல்லி எங்கள் பள்ளியில் வந்து படித்து நல்ல ஒழுக்கமும் நல்ல கல்வியும் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் வந்து ஃப்ரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ். எங்களை வந்து இந்தியாவில் வந்துட்டு புனித அந்தோணியார் சபையோட ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்தோணியார் சபை ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒத்தக்கடையில் நாங்கள் இருக்கோம், ஏறக்குறைய 25 வருஷமாக இருக்கோம். அங்கே எங்களுக்கு குரு மடம் இருக்குது. அங்கே அதாவது உடுப்பு வாங்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் ப்ரீ நோவிஷேட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே 1 வருஷம் தங்கி படிப்பாங்க நிறைய பிரதர்ஸ். நான் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் இருந்து பிரதர்ஸ் வருவாங்க. இப்போ கூட எங்களுக்கு 24 பிரதர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ அதே கேம்பஸில் இப்போ நாங்கள் ஸ்கூலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எனவே அந்த ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கிறதுக்காக அழைக்கின்றோம். இதே பங்குலேருந்து எங்களுக்கு 3 அட்மிஷன் இருக்குது. போன வருஷம் படித்தவங்க ரயான், கிறிஸ்டோ, அப்புறம் அந்த ட்வின்ஸ் அவங்களோட தம்பிங்க 3 பேருமே அங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறது தான், உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் அண்டை வீட்டாரில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி எங்கள் ஸ்கூலில் வந்து சேரத்துக்காக உங்களை அழைக்கின்றோம். தேங்க்யூ. இன்றைய நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்து மறையுரையாற்றிய தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வழமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கிறிஸ்துராஜா வாழ்க, முதலாட்சியம் வருக. தூய கன்னி மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.